ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 12th பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 டேஸில் வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து எண்ட் ஆக போகுது. இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அப்புறம் 12th விடுங்க, 10th 11th வந்து எப்படி பேப்பர் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணுவாங்க, எனக்கு வந்து ரொம்பவே பயமாக இருக்குது. முக்கியமாக நான் வந்து எப்படி எழுதியிருக்கேனே தெரியல, எனக்குலாம் மார்க் போடுவாங்களான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அதோட கிளாரிஃபிகேஷன் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கன்ஃபார்மாக 10th 11th கிரேஸ் மார்க் ஒரு அப்டேட்டு, முக்கியமாக வந்து டே பை டேயாக வந்து பேப்பர் கரெக்ஷன் எப்படி வந்து பண்ணுறாங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதனால வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கூடி சீக்கிரம் வந்து ஒரு 1K ரீச் பண்ணோம்னா எனக்கு வந்து பர்சனலி வந்து ரொம்பவே வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் வந்து பண்ணியிருக்கோமா. ஸோ பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு மெயின் டாபிக் வந்து வரலாம். நம்மளோட மெயின் டாபிக் வந்து வரலாம். என்ன ப்ரோ தம்ப்நெயில்ல ஷாக்கிங் நியூஸ் போட்டிருக்கீங்க, என்ன அப்டேட் சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து யோசிப்பீங்க. நிறைய பேர் என்ன அப்படின்னா, போன வருஷத்தோட இந்த வருஷத்தில் வந்து கன்ஃபார்மாக பாஸ் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. இது வந்து ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்ஃபார்மாக போன வருஷத்தோட இந்த வருஷத்தில் வந்து பாஸ் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. நான் சொல்கிறது வந்து 12th 10th 11th இன்னும் கூடியும் பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலை. நான் ஸ்டார்ட் பண்ணோன்னே கூடிய சீக்கிரம் அதை பற்றி நான் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். இப்போ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, பாஸ் பெர்சன்டேஜ் வந்து இந்த வருஷத்தில் கன்ஃபார்மாக இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வேறு லெவலான ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்க ப்ரோ, இது வந்து ஒரு குட் நியூஸ் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, குட் நியூஸ் தான். இதில் பேட் நியூஸும் இன்னும் இருக்குது. என்ன அப்படின்னா, போன வருஷத்தோட இந்த வருஷத்தில் வந்து கன்ஃபார்மாக சென்டம் பெர்சன்டேஜ் வந்து குறைய போகுது. இதுக்காண்டி காரணங்கள் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் ஆகட்டும் அண்ட் ஃபிசிக்ஸ் ஆகட்டும் கெமிஸ்ட்ரி ஆகட்டும் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்தனால போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி சென்டம் பெர்சன்டேஜ் கன்ஃபார்மாக ரொம்பவே இந்த குறைய போகுது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, கட் ஆஃப் வந்து ரொம்ப குறைஞ்சி ரொம்பவே வந்து ஒரு இஷ்யூவாக வந்து வரும். அதனால இந்த வருஷத்தில் கன்ஃபார்மாக கட் ஆஃபும் வந்து குறைய போகுது. லெட்ஸி அப்படின்னா வந்து சென்டம் எடுக்கிறவங்க இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இருக்காங்க. ஒரு 2-3 சென்டம் அது மாதிரி வந்து வரும். போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணுறதோட இந்த வருஷத்தில் வந்து ரொம்பவே வந்து கம்மியாகும். முக்கியமாக வந்து இங்கிலீஷு. ஸோ இங்கிலீஷில் வந்து நிறைய பேருக்கு, அதாவது லாங்குவேஜ் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் சென்டம் மார்க் வந்து போட மாட்டாங்க. பட் ரீசெண்ட்லி எனக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சி அப்படின்னா, ஃபஸ்ட் மார்க் வந்து 88ன்னு சொல்லிட்டு நான் வந்து கேள்விப்பட்டது. அதாவது நான் சொல்கிறது ஒரே ஒரு டிஸ்ட்ரிக் வைஸ் தான் நான் வந்து சொல்கிறது, மற்றபடி ஏகப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் வந்து திருத்துவாங்க. ஃபஸ்ட்டு மார்க் வந்து 88ன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு. அது வந்து நிறைய பேர் 88 எடுப்பீங்க, சில பேர் வந்து 89 வந்து எடுப்பாங்க. அது வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு மார்க்காக 88 மார்க் தான் வந்து இருக்குது. மற்றபடி நீங்கள் நல்லா அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் வந்து மார்க் வந்து போடுவாங்க. இப்போ நம்ம வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதோட கமெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, என்ன அப்படின்னா, ப்ரோ தமிழ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து செக் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நான் வந்து ஃபெயில் ஆயிடுவேன், ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நம்மளுக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்ப்பாங்க, ஆனால் வந்து ரொம்பலாம் மார்க் குறைக்க மாட்டாங்க. ஒரு அரை மார்க்கு அப்படி இல்லைனா வந்து மேக்ஸிமமாக வந்து 1 மார்க் குறைப்பாங்க. மற்றபடி வந்து ஒன்றும் வந்து கிடையாது. லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதனால நீங்கள் வந்து பயப்படப்பட தேவையில்லை. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறது ரொம்பவே தப்பான விஷயம். அதனால நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்கம்மா. கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. நீங்கள் 10th 11th சொல்லிட்டு எனக்கு தெரியல, 12th சொல்லிட்டு எனக்கு தெரியல. மேபி நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து என்ன செக்ஷன் சொல்லிட்டு அதோட கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கேட்டுனா, அதாவது என்ன அப்டேட் வந்து கிடைக்குதோ அதை பற்றி நான் வந்து கன்ஃபார்மாக போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து 10th 11th கிரேஸ் மார்க் இருக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் சைடில் இருந்து இன்னும் கூடியும் வந்து அஃபீஷியல் ஆன்சருக்கு 10th 11th வந்து இன்னும் கூடியும் வந்து நம்மளுக்கு கொடுக்கல. நமக்கு கன்ஃபார்மாக ஒரு 1 or 2 டேஸில் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கவர்மெண்ட் ஆன்சர் கீழே என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கு வந்து கிரேஸ் மார்க்குன்னு சொல்லிட்டு அதில் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்மளாம் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. அதனால கவர்மெண்ட் ஆன்சர் கீக்காண்டி நம்ம கன்ஃபார்மாக வெயிட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். கன்ஃபார்மாக கிடைச்சோனையும் நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிடுவோம். அதனால இன்னும் கூடியும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அதை பண்ணிடுங்க. மூணாவதாக இம்பார்ட்டண்டாக ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ப்ரோ 20 அதாவது 25க்கு 20 எடுத்தால் பாஸ் பண்ணி விட்டுறாங்களான்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ தான் நான் வந்து சொன்னது, அதாவது திருத்தர ஸ்டாஃப் பொறுத்து நம்ம வந்து சொல்ல முடியும். நீங்கள் பேப்பரில் ஒன்றுமே எழுதலை அப்படின்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து மார்க் வந்து கம்மி பண்ணுவாங்க. பேப்பரில் ஓரளவு நீங்கள் வந்து எழுதிருக்கீங்க, கொஞ்சம் வந்து மார்க் போடுற மாதிரி எழுதிருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக 5 மார்க் வந்து எப்படியாவது போட்டு விட்டுருவாங்க. எப்படியாவது ஸ்டூடெண்ட்ஸை பாஸ் பண்ணி விட்றதுக்கு தான் வந்து ஸ்டாஃபும் வந்து இருப்பாங்க. அதனால நீங்கள் பேப்பரில் நல்லா எழுதுறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக போடுவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டு நான் வந்து சொல்ல வரும்ல. கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. அதனால் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கன்ஃபார்மாக ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் வந்து மார்க் வந்து வரப்போகுது. அதனால் ஃபீல் பண்ணாதீங்க. மற்றபடி பார்க்குறவங்க
உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து கன்ஃபார்மாக வந்து ரிப்ளை வந்து பண்ணுவேன். அதனால் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு மார்க்காக வந்து லீக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம்ஸ் நியூஸ், கிரேஸ் மார்க் அப்டேட், அப்புறம் வந்து பேப்பர் கரெக்ஷனோட அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த லைக் போடணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.